முழுக்க இருக்கிற 2299 கிராம உதவியாளர் பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிடுச்சு. ஏற்கனவே அது எந்த வழிமுறைகளின் அடிப்படையில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதற்கான அந்த விதிமுறைகள் எல்லாம் வெளியாக இருந்தது. இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் தொடங்கி இருக்கு. ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியரக இணையதளங்களில் சென்று விண்ணப்பிக்கணும். உதாரணமாக இப்போ திருப்பூராக இருந்ததுன்னா www.tirupur.nic.in இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக அந்த கலெக்டரேட் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு அது கூட சேர்ந்து என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் சேர்த்து வழங்க வேண்டி இருக்கோ அந்த ஆவணங்களையும் சேர்த்து நேரடியாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயோ அல்லது தபால் மூலமாக வட்டாட்சியருக்கோ அனுப்பலாம். இதுதான் நடைமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த இணையதளத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்ன ரூல்ஸ், அதே மாதிரி என்னென்ன சான்றிதழ்கள் கேட்கப்பட்டிருக்கோ அதையும் சேர்த்து அனுப்பணும். அதை தவறாமல் செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஏற்கனவே என்ன வழிமுறைகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு முறையும் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அந்த தேர்ச்சிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதே மாதிரி இருசக்கர வாகனம், அது சைக்கிளோ அல்லது மோட்டார் சைக்கிளோ, இதை ஓட்ட தெரிஞ்சா அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 30 மதிப்பெண்கள் வாசித்தல் அல்லது எழுத்து திறன் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா அதற்கான மொத்த மதிப்பெண் 30 மதிப்பெண்களாக இருக்கு. நீங்க அந்த எழுத்து தேர்வு அதற்காக அமைக்கப்படுற குழு முன்பாக அந்த எழுத்து தேர்வை நீங்க எழுத வேண்டியிருக்கும். அப்படி செய்யும் போது அந்த 30 மதிப்பெண்களுக்கு நீங்கள் பெற மதிப்பெண் என்னவோ அது கணக்கில் கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுது. அதாவது அந்த கிராம உதவியாளர் பணியிடம் எந்த இடத்துல இருக்கோ அந்த கிராமத்திலேயே வசிச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு 35 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த கிராமத்தில் இல்லாத பட்சத்தில் வேறு கிராமத்திலேருந்து எடுக்கிறாங்க, அதே தாலுகாவில் வசிக்கிறவங்களா இருந்தா 30 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதுதான் விதிமுறையாக வகுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம ஒரு தனி வட்டாட்சியர் அவர்கள் கொண்ட, அதே மாதிரி வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் இவர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும். இந்த குழு தான் அந்த எழுத்து தேர்வையும் சரிபார்ப்பாங்க. அதே மாதிரி நேர்காணலும் கூட நடத்துவாங்க. அந்த நேர்காணலுக்கு 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இது எல்லாத்தையும் சேர்த்து 100 மதிப்பெண்கள். இப்படிதான் இந்த அடிப்படையில் தான் அந்த 100 மதிப்பெண்களுக்கு கணக்கிட்டு இறுதியாக தேர்வு முடிவை அந்தந்த மாவட்ட ஆட்சியரக இணையதளத்தில் வெளியிடுவாங்க. இதில் எந்த விதமான முறைகேடுகளும் நடைபெறக்கூடாது என்பதற்கான அந்த எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இது சார்ந்த லஞ்சம் வாங்குறாங்க, அந்த மாதிரியான நிறைய புகார்களை இதற்கு முன்பு போட்ட அந்த வீடியோவில் சொன்னிருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த சார்ந்த புகார்கள் தெரிவிக்கிற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் உத்தரவாதம் கொடுக்கப்படுது.